Good morning students. நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்டர் 13th சாப்டரில் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ரூல்ஸ் டு பி ஃபாலோடு டு ஃபார்மேட் த டேட்டா. ஸோ வாட் ஆர் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு ஃபார்மேட் த டேட்டா இன் CSV ஃபைல். ஃபார்மேட் த டேட்டா இன் CSV ஃபைல். நம்ம வந்து CSV ஃபைலில் வந்து இருக்கக்கூடிய டேட்டா வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணணும், அதற்கான ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரூல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ ஈச் ரெக்கார்டு ரெக்கார்ட்னா என்னது, ரோ குறிக்கும். ஈச் ரெக்கார்டு அப்படின்னா வந்து ரோ ஆஃப் த டேட்டா ஈஸ் டு பி லொக்கேட்டட் ஆன் எ செப்பரேட் லைன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு ரெக்கார்டுன்னு அர்த்தம். செப்பரேட் லைன், ஒவ்வொரு லைனும் நம்ம என்ன சொல்லணும்னா ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து லொக்கேட் பண்ணுது. ஸோ டெலிமிட்டட் பை எ லைன் பிரேக் பை ப்ரெஸ்ஸிங் என்டர் கீ. நம்ம வந்து ஒரு லைன் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லைன் வந்து பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் அந்த லைன் ஆர்டர் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து பாதி லைன் டைப் பண்ணி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணாலும் அந்த லைன் முடிஞ்சிச்சு. இல்லை ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக டைப் பண்ணி நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணாலும் அந்த லைன் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணாவே அது வந்து ஒரு லைனாக கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் என்டர் கீ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கீ பேர் தான் வந்து என்டர் கீ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து XXX, YYY அப்படின்னு கொடுத்து என்ட்ரி ப்ரெஸ் பண்ணுறோமா, அப்போ இது ஒரு லைன், இது ஒரு லைன். பார்த்திங்கன்னா இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு லைன் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து XY கொடுத்துறாங்க இல்லையா, இதுவும் ஒரு லைன் தான். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணாவே அது வந்து ஒரு லைன், ஒரு ரெக்கார்டு எடுத்துக்கு. இதுதான் என்டர் கீ. இந்த சிம்பிள் பேர் தான் என்னது, என்டர் கீன்னு சொல்கிறோம். ஸோ டினோட் என்டர் கீ ப்ரெஸ்டு பார்த்தீங்கன்னா எது, இந்த சிம்பிள் தான் வந்து, இந்த சிம்பிள் தான் என்னது, நம்ம வந்து என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் வந்து இந்த கீ. ஸோ த லாஸ்ட் ரெக்கார்ட் இன் எ ஃபைல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைலில் வந்து லாஸ்ட் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, மே ஆர் மே நாட் ஹாவ் அண்ட் எண்டிங் லைன் பிரேக். நம்ம வந்து இந்த ஃபைலில் லாஸ்ட் லைன் வந்து நம்ம வந்து லைன் வந்து பிரேக் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் PPP, QQQ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து YYY, XXX பார்த்திங்கன்னா நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அதாவது நம்ம என்டர் கீ வந்து கடைசி லைனுக்கு நம்ம வந்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா தேவையில்லை. ஏன்னா அதோட முடிஞ்சிச்சு பார்த்தியா. இது வந்து ப்ரீவியஸ் லைனில் என்டர் கீ கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் லைன் இதுதான். லாஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா என்டர் கீ கொடுக்கல. ஸோ நம்ம லாஸ்ட் லைனுக்கு வந்து ஃபைலில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ரெக்கார்டுக்கு வந்து நம்ம வந்து என்டர் கீ கொடுக்க தேவையில்லை. There may be an optional header line. There may be an optional header line appearing as the first line of the file. ஸோ பார்த்திங்கன்னா வந்து appearing the first line of the file. நம்ம வந்து ஃபைலில் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து அப்பியர் ஆகும், அதான் வந்து ஹெட்டர். அது வந்து ஆப்ஷனல். வித் த சேம் ஃபார்மேட் ஆஸ் நார்மல் ரெக்கார்ட் லைன். நார்மலாக ரெக்கார்ட் இருக்க முடியும், அதேமாரி தான் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம வந்து ஹெட்டராக எடுத்துக்கிறோம், ஹெட்டிங்காக எடுத்துக்கிறோம். த ஹெட்டர் வில் கண்டைன் நேம்ஸ் கரஸ்பாண்டிங் டு த ஃபீல்டு. இந்த ஹெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கோங்க, இட் கண்டைன்ஸ் நேம் இருக்கும், கரஸ்பாண்டிங் டு த ஃபீல்டு. ஒவ்வொரு ஃபீல்டுக்குடைய நேம் இருக்கும், அதுதான் வந்து ஹெட்டர். இந்த ஃபீல்ட் அண்ட் should contain the same number of fields. இருக்கும் as a record in the rest of the file. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபீல்டு நேம் 1, ஃபீல்டு நேம் 2, ஃபீல்டு நேம் 3. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஃபீல்டு
ஆஸ் ரெக்கார்ட்ஸ் சேம் நம்பர் ஆஃப் ஃபீல்டு தான் இருக்கணும். நம்ம எத்தனை ஃபீல்டு இருக்கோ அத்தனை ஃபீல்டு தான் இருக்கணும். 3 ஃபீல்டுனா 3 ஃபீல்டு, 4 ஃபீல்டுனா 4 ஃபீல்டு. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ ஏ ஏ கமா பி 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 கமா சி 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 ஒரு என்டர் கீ, ஒரு லைன் முடிஞ்சிச்சு. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இஜெட் 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 கமா ஒய் ஒய் கமா எக்ஸ் எக்ஸ் சிஆர்எல்எஃப் கேரேஜ் ரிட்டன். சிஆர்எல்எஃப்னு என்னது? கேரேஜ் ரிட்டன் அண்டு லைன் ஃபீடு. சிஆர்எல்எஃப் அப்படின்னா என்னது? கேரேஜ் ரிட்டன் அண்டு லைன் ஃபீடு. சிஆர்எல்எஃப் அப்படின்னா என்ன சொல்லணும்? வந்து சினா கேரேஜ், ஆர்னா ரிட்டன் அண்டு லைன் ஃபீட். அதான் என்டர் கீன்னு அர்த்தம். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் அடுத்த லைனுக்கு வந்துடும். அதான் கேரேஜ் ரிட்டன் வந்து லைன் ஃபீட்னு அர்த்தம். ஸோ ஓகே, நம்ம வந்து 4th பார்த்தோன்னு வச்சுக்கேன். 4th ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், வித்தின் த ஹெட்டர் அண்ட் ஈச் ரெக்கார்ட். ஸோ ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயும் இருக்கக்கூடிய ஹெட்டர் வந்து பார்த்திங்கன்னா தேர் மேபி 1 or more ஃபீல்டு. 1 or more ஃபீல்டு இருக்கும். ஒவ்வொரு ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா 1 or more ஃபீல்டு இருக்கும். செப்பரேட்டட் பை கமா. நம்ம வந்து எப்படி செப்பரேட் பண்ணியிருப்போம்னா கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேஸ் ஆர் கன்சிடர் பார்ட் ஆஃப் த ஃபீல்டு. நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது பார்ட் ஆஃப் த ஃபீல்டு, ஒரு ஃபீல்டை வந்து ஸ்பேஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் ஷுட் நாட் பி இக்னோர்டு. அது வந்து இக்னோர் பண்ண மாட்டாங்க. த லாஸ்ட் ஃபீல்ட் இன் த ரெக்கார்டில் வந்து லாஸ்ட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, மஸ்ட் நாட் பி ஃபாலோட் பை கமா. லாஸ்ட் ஃபீல்டுக்கு மட்டும் வந்து கமா கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு கமா ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. இதில் வந்து லாஸ்ட் ஃபீல்டு என்ன? ஃபஸ்ட்டு ஃபீல்டு ரெட்டு, லாஸ்ட் ஃபீல்டு வந்து ப்ளூ. ப்ளூக்கு அடுத்து கம்மா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதோட முடிச்சிடுறாங்க. அப்போது செப்பரேட்டட் பை கமா கொடுக்கணும். செப்பரேட்டட் பை கமா தரணும். அடுத்து பார்த்திங்கன்னா 5th பாயிண்ட், ஈச் ஃபீல்டு மே ஆர் மே நாட் பி என்க்ளோஸ்ட் இன் டபுள் கோட்ஸ். நம்ம ஒவ்வொரு ஃபீல்டுமே, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டுமே ஈச் ஃபீல்டு மே ஆர் மே நாட் பி, இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டும் ஈச் ஃபீல்ட் மே ஆர் மே நாட் பி என்க்ளோஸ்டு. நம்ம என்க்ளோஸ் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். என்க்ளோஸ்டு மீன் டபுள் கோட்ஸ். நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். ஸோ இஃப் ஃபீல்ட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு, ஃபீல்டு வந்து நாட் என்க்ளோஸ்டு, ஃபீல்டு வந்து என்க்ளோஸ் பண்ண தேவையில்லை வித் டபுள் கோட்ஸ். ஒரு ஃபீல்டு வந்து டபுள் கோட்ஸ் நம்ம என்க்ளோஸ் பண்ண தேவையில்லை. தென் த டபுள் கோட்ஸ் மே நாட் பி அப்பியர் இன்சைட் த ஃபீல்டு. ஸோ அதனால் வந்து நம்ம இன்சைட் த ஃபீல்டில் வந்து டபுள் கோட்ஸ் வந்து அப்பியர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டபுள் கோட்ஸ்லேயே கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். பாரு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, கமா ப்ளூ டபுள் கோட்ஸ், கமா க்ரீன் டபுள் கோட்ஸ், ஒரு என்டர் கீ. பிளாக் கமா ஒயிட் கமா எல்லோ, இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம அதில் டபுள் கோட்ஸ் கொடுத்தும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ் கொடுக்காமையே கொடுக்கலாம். ஸோ ரெண்டும் வந்து ஒன்று தான். இது வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, வித்தவுட் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ரெண்டுமே தரலாம். ஸோ ஃபீல்ட்ஸ் கண்டெய்னிங் லைன் பிரேக், சிஆர்எல்எஃப். ஒவ்வொரு ஃபீல்ட் கண்டெய்னிங் லைன் பிரேக். ஃபீல்ட் முடிஞ்சோடனே என்னது? லைன் பிரேக் கொடுக்கணும். சிஆர்எஃப்னா என்னது? கேரேஜ் ரிட்டன் லைன் ஃபீல்ட். டபுள் கோட்ஸ் அண்ட் கமாஸ் ஷுட் பி என்க்ளோஸ்ட் இன் டபுள் கோட்ஸ். நம்ம வந்து டபுள் கோட்ஸ் என்க்ளோஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் கம்மா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெட்டு கமா டபுள் கோட்ஸ் தான் கம்மா கொடுத்துருக்காங்க, அப்புறம் கம்மா ப்ளூ சிஆர்எல்எஃப். இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து கமா கொடுத்துருக்காங்க. கமாவுக்கு வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார கமா கொடுத்துருக்காங்க. கமா இட் செல்ஃப் இட் இஸ் எ ஃபீல்டு வேல்யூஸ். ஸோ இட் இஸ் என்க்ளோஸ்டு வித் டபுள் கோட்ஸ். இந்த ஃபீல்டு வேல்யூவில் வந்து கம்மா எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார வந்து கம்மா கொடுக்கணும். ரெட்டு ப்ளூ க்ரீன் பார்த்தீங்கன்னா, ரெட்டுக்கு அடுத்தது ஒரு கம்மா, ப்ளூக்கு அடுத்தது ஒரு கம்மா, க்ரீன் லாஸ்ட் ஃபீல்டு.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் டபுள் கோட்ஸ் ஆர் செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன். இஃப் டபுள் கோட்ஸ் ஆர் யூஸ் டு என்க்ளோஸ் ஃபீல்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ஃபீல்டு என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு டபுள் கோட்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கேன். தென் த டபுள் கோட்ஸ் அப்பியரிங் இன்சைட் த ஃபீல்டு, அவன் வந்து டபுள் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்சைட் ஃபீல்டில் வந்து அப்பியர் ஆகும். மஸ்ட் பி ப்ரெசிடட் வித் அனதர் டபுள் கோட்ஸ், ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே இன்னொரு அனதர் ஒரு டபுள் கோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு கமா டபுள் கோட்ஸ் கொடுத்துறாங்க, அப்புறம் என்ன கொடுத்துறாங்க ப்ளூ டபுள் கோட்ஸ் கொடுத்துறாங்க, கமா க்ரீன் டபுள் கோட்ஸ் கமா கொடுத்துட்டாங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 2 கமா கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஒயிட் கொடுத்துட்டாங்க. சின்ஸ் டபுள் கோட்ஸ் இஸ் எ ஃபீல்ட் வேல்யூஸ் இட் இஸ் என்க்ளோஸ்ட் வித் அனதர் டபுள் கோட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளார இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நோட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. த லாஸ்ட் ரோ இந்த எபோ எக்ஸாம்பிள் பிகின்ஸ் வித் 2 கமாஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாஸ்ட் ரோ இருக்குது இல்லையா, இந்த லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து பிகினிங் வந்து என்ன இருக்குது, எத்தனை கமா இருக்குது, 2 கமா இருக்குது. அது 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 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகின் வித் 2 கமா பிகாஸ் த ஃபஸ்ட் 2 fields of that row were empty. ஃபஸ்ட்டு வந்து 2 கமா கொடுத்துருவாங்க இல்லையா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 ஃபீல்டு வந்து எம்டி அப்படிங்கிற இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்து வெறும் கமா கொடுத்துட்டாங்க. 2 கமா கொடுத்தாங்கன்னா 2 ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2 ஃபீல்டாக ரோ ரெக்கார்டு வந்து எப்படி இருக்குன்னா எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். இன் அவர் ஸ்ப்ரெட்ஷீட், நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து எம்டியாக இருக்கும். டோன்ட் delete them, உங்களுக்கு டெலிட் பண்ண தேவையில்ல. The 2 commas are required so that the field correspond from row to row. அது வந்து row to row அர்த்தம். They cannot be omitted, அது வந்து ஒமிட் பண்ண தேவையில்லை. ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து create a CSV file using Microsoft Excel. நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. கிரியேட் ஏ சிஎஸ்வி ஃபைல் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். டு கிரியேட் ஏ சிஎஸ்வி ஃபைல் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு சிஎஸ்வி ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லான்ச் எக்ஸல் அண்ட் தென் ஓப்பன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸல் வந்து லான்ச் பண்ணணும், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் த ஃபைல் யூ வாண்ட் டு சேவ் இன் சிஎஸ்வி ஃபார்மேட். நம்ம வந்து ஃபைல் அது எக்ஸலை லான்ச் பண்ணி அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணணும். சிஎஸ்வி ஃபார்மேட்டில் என்ன பண்ணணும், அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் below is the data contained in our sample exam excel worksheet. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் எக்ஸல் ஒர்க் ஷீட் கொடுத்துருக்காங்க எப்படிங்கிறது. ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுதான் சாம்பிள் ஒர்க் ஷீட்டு. ஃபஸ்ட்டு ஐட்டம் நேம், காஸ்ட், ப்ரைஸ், குவான்டிட்டி, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஐட்டம் நேம் வந்து கீபோர்டு, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 480, குவான்டிட்டி வந்து 12, ப்ராஃபிட் வந்து 1252. அதுமாரி வந்து கீபோர்டே வந்து காஸ்ட் ருபீஸ் 5200, அது வந்து 10, அது 10,400. அப்புறம் வந்து 200ல் 52,000. டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 13,552 கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து சாம்பிள் ஒர்க் ஷீட் டேட்டா. ஒன்ஸ் த டேட்டா இஸ் என்டர்ட் இன் த ஒர்க் ஷீட், நம்ம ஒன்ஸ் வந்து டேட்டா வந்து என்டர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன். இதுதான் வந்து ஒர்க் ஷீட்டு, இதுதான் வந்து என்னது ஒர்க் ஷீட்டு. இந்த ஒர்க் ஷீட்டில் வந்து டேட்டா வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து டேட்டா வந்து என்டர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன், அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் த ஃபைல் ஆர் சேவ் ஆப்ஷன். செலக்ட் ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அண்ட் ஃபார் த சேவ் ஆஸ் டைப் ஆப்ஷன், அப்போ அதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் டைப் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். செலக்ட் சிஎஸ்வி கமா டெலிமிட்டட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்வி அப்படிங்கிறது சேவ் ஆஸ் டைப்பில் வந்து என்ன டைப்பாக வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைலாக சேவ் பண்ணணும்.
or the type the file name along with the extension .csv. நம்ம வந்து இல்லாத ஃபைல் நேமில் வந்து நம்ம வந்து .csv அப்படிங்கிறது சேவ் பண்ணலாம். சேவிங் எக்ஸல் ஃபைல் ஆஸ் CSV. இது வந்து எக்ஸல் ஃபைலாக போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் யூ சேவ் த ஃபைல் யூ ஆர் ஃப்ரீ டு ஓப்பன் it up in a text editor to view it or edit it manually. It content will resembles the following. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐட்டம் நேம், காஸ்ட்டு, ருபீஸ், குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்களா, ப்ராஃபிட் ஒவ்வொன்றுக்கு கமா கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் கமா 480 கமா 12 கமா 1000 1000 ஓகேவா 152 இது மாதிரி மானிட்டர், மவுஸு, டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு அதில்